இந்த வீடியோவில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜியில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 பார்ட் பார்த்துருக்கோம். ஸோ இதான் வந்து ஃபைனல் பார்ட். ஸோ இதில் பார்க்க போகிறது அனிமல் க்ளோனிங். ஸோ க்ளோனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து கார்பன் காப்பீஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதாவது ஐடென்டிக்கல் காப்பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்பன் காப்பீஸ் அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஒரு 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 கோட்டோ இல்லை ஒரு ஷீப் இருக்குன்னா அது அப்படியே ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து க்ளோனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நேச்சுரலாகவும் நடக்கும், இல்லை ஆர்டிஃபிஷியலாகவும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த க்ளோனிங் வந்துட்டு பயோடெக்னாலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரியேட்டிங் காப்பீஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஒரு ஆர்கானிசமோட அப்படியே எக்ஸாக்ட் காப்பீஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இப்படி பண்ணப்பட்ட ஒரு க்ளோன்ட் அனிமல் தான் டாலி அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு ஷீப்பு, ஃபஸ்ட்டு ஒரு க்ளோனிங் பண்ணப்பட்ட ஷீப் வந்து இதுதான் டாலி. ஸோ இதை வந்து அயான் வில்மெட் வந்து டெவலப் பண்ணார். கேம்பல் வந்து 1997 ஃபஸ்ட்டு அனிமல் க்ளோனிங் பண்ணாங்க. ஸோ எப்படி இந்த க்ளோனிங் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஷீப் எடுக்கிறாங்க. இது 1, 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஷீப்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அடர் செல்லை வந்து எடுக்கிறாங்க. அடர் செல் அந்த பால் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ பால் கொடுக்கும் இல்லையா, ஸோ அந்த மடி சொல்லுவாங்கள்ல, அந்த அதுலேருந்து ஒரு செல் எடுக்கிறாங்க. அந்த செல்லில் நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டாலியில் ஒரு ஷீப்லேருந்து எக் எடுக்கிறாங்க. அந்த எக்கில் வந்து நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு வெறும் எக் மட்டும் இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஒரு இதில் வந்து நியூக்ளியஸோடு இருக்குது, இன்னொன்று நியூக்ளியஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணிட்டு கல்ச்சர் பண்ணுறாங்க. பிளேட்டில் கல்ச்சர் பண்ணிவிட்டு, அதாவது பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜ் இருக்குது இல்லையா, ஸோ பிளாஸ்டோசிஸ்ட்ன்றது எம்ப்ரியானிக்கில் ஒரு ஸ்டேஜ். ஸோ எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் அது ஒரு ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது சரகேட் மதர், ஸோ ஒரு மதரை கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இன்ஜெக்ட் பண்ணுறதுனால அதுக்கப்புறம் அந்த வயிற்றுக்குள்ளே டெவலப் ஆகி வெளியே வரக்கூடிய அந்த ஷீப் வந்து ஒரு டாலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்ஜெனிக் ஷீப்பு, க்ளோனிங் ஷீப்பு, க்ளோன் பண்ணப்பட்ட ஷீப். ஸோ அதான் டாலி. ஸோ இப்போ இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்துட்டு இந்த டாலியில் வேறு ஏதாச்சும் அனிமல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறனால நம்ம அதிகமாக வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரக்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக, இப்போ ஏதோ ஒரு ட்ரக்கு கண்டுபிடிக்கிறோம்னா அதோட ஆக்டிவிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டெம் செல்ஸ் ரிசர்ச்சுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த மாதிரி க்ளோன்ட் அனிமல்ஸை வந்து அதுலேருந்து ஸ்டெம் செல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம அதை ரிசர்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ், அழிஞ்சிக்கிட்டு வர்ற ஸ்பீஷஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து க்ளோனிங் மூலமாக பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஹியூமன்ஸ் வந்துட்டு இதை வந்து ஒரு த்ரெட்டாக பார்க்குறாங்க, ஒரு பயம்படுத்துகிற ஒரு விஷயமா பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, பயோடைவர்சிட்டி வந்து அழிய ஆரம்பிக்கும். ஸோ வந்துட்டு மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ புதுசாக க்ளோன்ட் அனிமல்ஸ்லாம் க்ரியேட் ஆனால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த நேட்டிவ் ஸ்பீஷஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இப்போ இதில் வந்து அனிமல்ஸ்க்கு வந்து சஃபர் ஆகும், அவங்களுக்கு காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு ஒரு சில க்ளோன்ட் அனிமல்ஸ் வந்து டிசீஸும் வரும், அதுக்கு அதிகமாக டிசீஸ் வரும். இப்போ இந்த க்ளோன்ட் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த க்ளோன்ட் அனிமல்ஸை நம்ம சாப்பிட்டோம்னா ஹியூமன் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப இது டேஞ்சராக இருக்கும். அப்புறம் க்ளோன்ட் அனிமல்ஸ் வந்து சீக்கிரமே வயசாயிருமா, நம்ம நார்மல் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை விட சீக்கிரமே வயசாயிரும். இந்த க்ளோனிங் வந்துட்டு ஜெனட்டிக் டிஸார்டர்ஸும் அனிமல்ஸில் வர வாய்ப்பு இருக்குது க்ளோனிங் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி 90% க்ளோனிங் அட்டம்ஸ் வந்து ஃபெயில் தான் ஆகுமா, அதில் 10% தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 90% ஃபெயில்னால் அது வேஸ்ட் தானே. ஸோ நம்மளோட எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், அதுக்கான காஸ்ட் இது எல்லாமே வேஸ்ட் ஆகும். ஸோ 90% வந்து ஃபெயில் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் க்ளோனிங். ஸோ இதில் வரக்கூடிய எத்திக்கல் இஷ்யூஸ் என்னென்னு பார்த்தோன்னா, பயோடெக்னாலஜியில் காமனாக, ஸோ பயோடெக்னாலஜியில் வந்துட்டு ஒரு சைடு பாசிட்டிவ் பார்த்தோம்னா நிறையா ட்ரக்ஸை கொண்டு வராங்க, நிறையா மருந்து கொண்டு வராங்க சீப் ரேட்டில். அது மாதிரி நல்ல ஒரு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, பெஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் க்ராப்ஸ், அதாவது பூச்சி வராமல் தடுக்கிறதுக்கான க்ராப்ஸு இந்த மாதிரி கொண்டு வராங்க. ஸோ அப்படி இருந்தாலும் ஒரு சிலது கான்ட்ரவர்சியலாக தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இந்த மாடர்ன் டெக்னாலஜி வந்துட்டு ஜெனட்டிக் மேனிப்புலேஷன்ஸை வந்து கொண்டு வருது, ஜீனை வந்து மாற்றுறாங்க. ஸோ இதுதான் வந்து பயோடெக்னாலஜியோட முக்கியமான ஒரு பிரச்சனையே. ஸோ இந்த பயோடெக்னாலஜியில் ஜெனட்டிக் மேனிப்புலேஷன் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் வந்து அன்னோன் கான்சிக்வன்சஸ் வரும், சொல்லவே முடியாத ஒரு பயங்கரமான ஒரு விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி இருக்கு இல்லையா, ஸோ இதை யூஸ் பண்ணி நிறைய புதுவிதமான மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, அதை உருவாக்கி பயோ வார் வந்து கிரியேட் பண்ணலாம். பயோ வார்னா என்ன தெரியுமா? இப்போ நம்ம நார்மலாக வார்னா அந்த வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறது, அதுதான் வார். பயோ வார் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறது. அந்த டைமில் பிளேக்கு வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து பரப்பி விட்டு அங்கே இருக்கிற மக்கள்லாம் சாவாங்க. ஸோ இந்த மாதிரி மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி மக்களை சாகடிக்கிறது தான் பயோவார். ஸோ இந்த மாதிரி பயோவார் வந்து கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பாசிபிள் ரிஸ்கஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் ரொம்ப அதிகம். ஸோ இதுதான் வந்து எத்திக்கல் இஷ்யூஸ். ஹியூமன்ஸுக்கு வரக்கூடிய மேஜர் இஷ்யூஸ் வந்து இதுதான். அதாவது பயோடெக்னாலஜினால ஹோலாக இந்த லெசன்ஸ் வந்து அப்ளிகேஷன் பார்த்தோம். ஃபைனலாக முடிக்கும் போது இதோட எத்திக்கல் இஷ்யூஸ் சொல்லி முடிக்கிறாங்க.